உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே ராஜ். எங்க பார்த்தோன்னு தான் சட்டன் ஞாபகத்துக்கு வரல. உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே சார், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லையே. அப்படியா? நான் கெஸ் பண்ணா அது என்னைக்கும் மிஸ் ஆகாது. ஓகே, பார்க்கலாம். ஏதோ சம்திங் ராங். நீ போ ராஜ். எங்க பார்த்தோம் இவனை? சட்டுன்னு மைண்ட்ல வர மாட்டேங்குது. எல்லாரும் வந்துட்டாங்களா? பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. அம்மா ஷோபா, போய் பொண்ணை கூட்டு வாமா. இதை கூட்டிட்டு வரமா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எங்கன்னு தான் தெரியல. எதுக்கும் இவனை ஒரு போட்டோ எடுத்து டெல்லியில இருக்கிற கிருஷ்ணாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டா சொல்லுவான். இருக்கீங்க. அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஐயர் முடிஞ்சிருச்சு சொன்னாரு. அப்படியா? சரி போலாமா, வாங்க. டே ராஜ், பொண்ணு ரங்க உன்னை தனியா கூட்டிட்டு போய் பேசினாரே, என்ன கேட்டாரு? அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டாரு. அப்ப எதுக்கு உன்னை போட்டோ எடுத்தாரு? போட்டோவா? ஆமா. எப்ப எடுத்தாரு? உனக்கு தெரியாம உன்னை போட்டோ எடுத்தாரு. நான் வாட்ச் பண்ணேன்டா. ஒருவேளை எனக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போட்டோ எடுத்திருப்பாரு. ஓ அப்படியா? சரி வா போலாம். வா. ஹலோ ஹலோ, டே கிருஷ்ணா. சொல்றா. நான் உனக்கு இப்போ வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்பினேன், பாத்தியா? ஆமாடா பார்த்தேன். என்ன விஷயம்? ஒண்ணுல அவனை இதுக்கு முன்னாடி எங்கடா பார்த்தோம்? நாம அவனை பார்த்திருக்கோம். ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்துல மாட்டினா. ஓகே. ஆனா சரியா ஞாபகத்துக்கு வரல. கவலைப்படாத, யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேடா, இவனை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். பை. பைடா. அண்ணி சூப்பரா இருக்காங்கல்ல? என்ன பிரதர், அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க? எங்க சக்தியோட சேர்ந்து வாழ போற நாள் இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் மிச்சம் வைங்களேன். லக்ன பத்திரிகையை வாசிச்சுட்டுமா?
மாப்பிள மோதிரத்தை மாத்திங்கோ. ஐயோ, அந்த குழந்தை நம்மளே பார்த்துட்டு இருக்கா. சொல்லிடுவாளா? என்னம்மா? அதுவா மாமா, ராஜ் மாமாடா. என்ன ராஜ் அங்கிள்? சக்தி, சக்தி, நான் நாடகத்துல தாலி கட்டுற மாதிரி நடிச்ச போட்டோவை வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பி டென்ஷன் பண்ணது இவன் தான். இப்போ இவனை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். டேய், சக்தி கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேள்றா. அதெல்லாம் எதுக்கு? நான் தான் அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேனே. இல்ல இல்ல, அதுதான் மேனஸ். ராஜ், ப்ளீஸ். சாரி அண்ணி, அதை மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஆல் ரைட். ஐ ஃபர்கிவ் யூ. தேங்க்யூ. இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிங்க. ஓகே, see you. வாடா. நீ கட்டிக்க போறவகிட்ட என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டல்ல, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் நான் கம்பி எண்ணிட்டு இருப்பேன்டா. நாம பண்ணது ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்காம கிடக்கிற ராதாவுக்கும் வீட்டுல வாய் பேச முடியாம இருக்கிற குழந்தைக்கும் தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். என் நினைப்பில் அந்த அர்ச்சனா மண்ணள்ளி போட்டுட்டாடா. பூமிகா வீட்டு தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் நான் வசமா மாட்டி இருக்கேன்டா. அந்த ஃபுட்டேஜை காமிச்சு நீ எதுக்கு பூமிகா வீட்டு தெருவுக்கு போன, அப்போ ராதாவை குத்தன குற்றவாளியை நீ பார்த்திருக்கேன்னு சந்தேகப்பட்டு கேட்டாங்க. அவங்கள சமாளிச்சு வெளியில வந்தா அந்த டிசிபி கீர்த்தி என்னையும் உன்னையும் பிடிக்க வலை போட்டு வச்சிருக்கா. என்ன சார் சொல்றீங்க? நாம குழந்தைய நெருங்கிக்கிட்டு இருந்தா போலீஸ் நம்மள மோப்பம் முடிச்சு நெருங்கி பிடிச்சிருவாங்க போல இருக்கே. அது சரி, அவங்களுக்கு எப்படி நம்ம 2 பேர் மேல டவுட் வந்திருக்கோம் சார்? உன்னை மதன் பார்த்தா, பூமிகா பார்த்தா, அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு உன்னை அப்படியே கம்ப்யூட்டர்ல வரைஞ்சிருக்காங்க. அத அர்ச்சனா டிசிபி கீர்த்தி கிட்ட கொடுத்து கேஸையும் ஒப்படைச்சிருக்காங்கடா. அந்த கீர்த்தி தான் செல்போன்ல உன் உருவத்தை என்கிட்ட காட்டி, இவன் தான் ராதாவை கத்தியால குத்துற குற்றவாளி, உங்களுக்கு இவனை தெரியுமான்னு கேட்டாங்க. நான் உன்னை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இத கீர்த்தி மேலோட்டமா தான் நம்பினா. எப்ப தேவைப்பட்டாலும் என்ன விசாரணைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காடா. சார், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சார். என் படத்தை வச்சு தேடுற டிசிபி கீர்த்தி என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு கொஞ்ச நாள் ஓடி போயிட்டுமா? முட்டாள் முட்டாள், என்னடா பேசுற நீ? இந்த சமயத்துல நீ ஓடி போனீனா அப்ப போலீஸ்க்கு உண்மையில தானே சந்தேகம் அதிகமாகும். சந்தோஷ், உன் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னா நீ இங்கதான் இருக்கணும்.
திடீர்னு போலீஸ் என்ன புடிச்சு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? எனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு துணிஞ்சு போய் சொல்லு. போலீஸ்காரங்க துருவி எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் அந்த ஒரே பொய்யே திருப்பி கேட்கும் போதெல்லாம் சொல்லு. அப்ப அந்த பொய் உண்மையாயிடும். குழந்தை நமக்கு முக்கிய எவிடன்ஸா இருக்கே, அது நம்மள காட்டி கொடுத்துச்சுன்னா என்ன சார் பண்றது? குழந்தை இருந்தா தானடா காட்டி கொடுக்கும். அதை தூக்கிடலாம். இங்க பாரா, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. நம்மளை காப்பாத்திக்கணும்னா அந்த குழந்தைய தூக்கியே ஆகணும். குழந்தைய எப்படி சார் தூக்குறது? அதான் அந்த பூமிகா மதனும் குழந்தை மேல கண்ணா இருக்காங்களே. அவங்க கண்ணில் மண்ணை எப்படி தூவுறதுன்னு நான் சொல்றேன். சூப்பர் சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிச்சிடறேன். ஓ அக்கா, அக்கா! ஏண்டா ஏன் கத்துற? அவமானப்பட்டு வந்திருக்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்திக்கிட்ட அவமானப்பட்டு தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்க. யார்கிட்ட மன்னிப்பு கேட்ட? யார்கிட்ட அவமானப்பட்ட? நம்மோட அருமான ஷரத்தா என்ன அவமானப்படுத்தினத அவருக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற சக்தி என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. என்ன திமிரு அவளுக்கு! அண்ணனை தூண்டி விட்டு என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறா? நம்ம அண்ணனும் அவன் நடிப்பை புரிஞ்சுக்காம நான் மன்னிப்பு கேட்டாங்கன்னு கம்பல் பண்றான். இருக்கட்டும், அந்த சக்தி இந்த வீட்டுக்கு மருமகளை வந்து எப்படி குப்பை கொட்ட போறான்னு நானும் பாக்குறேன். ஏண்டா ஆத்திரப்படுற? டிராமாவில எடுத்த போட்டோவை நீ சக்தியோட வாட்ஸ்அப்க்கு அனுப்புனது உன்னோட தப்பு தானே? அதுக்குதான் நீ மன்னிப்பு கேட்டிருக்க. நான் சும்மா கலாய்க்கிறதுக்கு அந்த போட்டோ அனுப்புனேன். அதை சீரியஸ் எடுத்துக்கிட்டு என்ன மன்னிப்பு கேட்க சொன்னா என்ன அர்த்தம்? என்னடா நீ? அண்ணே, நீ கலாய்க்கிறதுக்கு அனுப்புனியா? நீ கன்னிங்கா அனுப்புனது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆமா, நான் கன்னிங்க தான் அனுப்புனேன். அந்த சக்தி இந்த வீட்டுக்கு மருமகளை வரக்கூடாத, அதுக்காக தான் அனுப்பிச்சேன். ஆனா இது ஒரு பொல்லாத விஷயம். அண்ணன் கிட்ட சொல்லி என்னை எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லலாம்? அண்ணே, ஓன் ஜம்போ சக்தி அண்ணி கிட்ட பலிக்காது. பார்த்தல அண்ணி எப்படி இருக்காங்கன்னு. சும்மா காலேஜ் பிரின்சிபல் மாதிரி எப்படி கம்பீரமா இருக்காங்கன்னு. கையில குச்சி மட்டும்தான் இல்ல. அவங்கள மாதிரி ஆளு இந்த வீட்டுக்கு வந்தாதான் உன்ன மாதிரி ஆளுங்களை திருத்த முடியும். எனக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா? அண்ணின்னு ஒருத்தி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சுட்டா நம்மள திருச்சி நாசமாக்கிறவன் நான் பயந்து பேசிட்டு இருக்கேன். இவ அது கூட புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்ட சக்திக்கு இந்த வீட்டுல ரசிகர் மன்றமே வச்சிருவா போல. சக்திக்கு ரசிகர் மன்றமா? அப்படின்னா நான் தான் அதுக்கு தலைவன். ஆனா வாங்கண்ணா, உங்களுக்கு மனைவியா வரப்போற சக்தி அண்ணியை பத்தி வாய் நிறைய நாங்களும் பெருமையா பேசிட்டு இருந்தோனே. கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான் தம்பி. என் மனசுக்கு பிடிச்ச சக்தி உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு எனக்கு சின்னதா ஒரு கவலை இருந்ததுடா. ஆனா இப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. உனக்கு அண்ணியா வரப்போற சக்திய உனக்கு பிடிச்சிருக்குன்னு உன் பேச்சுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் சக்தியே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாண்ணே, சூப்பர் பொருத்தம்ண்ணே. எனக்கு 100க்கு 1000% பிடிச்சிருக்கு. சக்தி அண்ணியும் நீங்களும் அபூர்வ ஜோடிண்ணே. கீர்த்தி, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே Facebookல சக்தி என் மனைவியா வரப்போறான்னு ஒரு போட்டோவோட ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். போட்டோ 1 மணி நேரத்துக்குள்ள 2000 லைக்ஸ் வந்திருக்கு. சக்தி எப்போ உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து விளக்கேத்த போறாங்கன்னு ஆளாளுக்கு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரியே சக்தி எனக்கு வைஃபா வர போறாங்க. இந்த விஷயத்துல கீர்த்தி, முதல்ல நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ரேஷ்மா, உனக்கும் தான். ராஜ், உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஜோடியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒன் மோர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ணே, நீ தேங்க்ஸ் சொல்லி எங்களை 3வது மனுஷங்களாக்கிடாது. நாங்க எப்பவுமே உன் பாசத்துக்குரிய தம்பி தங்கச்சிங்க தான்.
நீ எங்க பாசத்துக்குரிய அண்ணன் தான். ராஜ், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடியே சக்தி அண்ணி உங்க மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிட்டாங்க. என்ன மன்னிப்பு கேட்க சொல்ற அளவுக்கு உங்க மனசுல நீங்களும் அவங்களுக்கு அவ்வளவு இடம் கொடுத்துருக்கீங்க. அத நினைச்சு பார்த்து பெருமைப்பட்டுட்டு இருக்கேன். இல்லடா, திடுதிப்புன்னு சக்தி முன்னால நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தி மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு நான் சொன்னதுல உனக்கு கோவம் எதுவும் இல்லையே? என்னண்ணே இப்படி கேட்டீங்க? உங்க மேல நான் எப்ப கோவப்பட்டிருக்கேன்? உங்களை நான் தெய்வமா நினைச்சு மனசுக்குள்ள கோவில் கட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன போய் இப்படி கேட்டீங்களே? சாரிடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான்டா அப்படி சொன்னேன். இங்க பாரு ராஜ், கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே நான் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்ததும் சக்தியோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன். தப்பா எடுத்துக்காத, ஓகே? சேச்சே, அதை நான் எப்பயோ மறந்துட்டேன். தட்ஸ் மை பிரதர். ஓகே, எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. ஹோட்டல்ல லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே, வில் கோ. ஓகே, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே. அதான் ஹோட்டலுக்கு போறோம்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? சிரியே. சரி சரி, வாயை மூடு. ஐயப்பா. டே ராஜ், சக்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளை அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் உன் வாளை கொஞ்சம் சுருட்டி வச்சுக்க, புரியுதா? யாரோட அட்வைஸும் எனக்கு தேவையில்லை. என்ன மன்னிப்பு கேட்க வச்ச சக்தி என்ன பாடுபட போறான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமா, எல்லாருக்கும் ஹோட்டல்ல லஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். ஆமா, ஃபேமிலியோட வந்துருங்க சார். ஓகே. ஹே கல்பனா, நிச்சயதார்த்தத்துக்கு நீ ஏன் வரல? நான் அந்த வீட்ல வேலை செய்யறவ தானே, என்ன யாரு கூப்பிட்டு போவாங்க? நான் தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க பாருமா, நீ அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. உன்னை எங்க வீட்டுக்கு வேலை செய்யறவ மாதிரியா பாக்குறோம். நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்திமா, என் தங்கச்சி மாதிரி தானே நானும் உன்னை பாக்குறேன். சரி சரி, நான் எதுவும் தப்பா நினைக்கல, சும்மா ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். எல்லாரும் போயிட்டா வீட்ல இருக்க வேலை எல்லாம் யாரு பாக்குறது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்க. இந்த வீட்டுக்கு வர எஜமானி அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கட்டிக்க போறவங்க கூட ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்திருக்கீங்களா? காட்டுங்களேன். ஆக்சுவலா நிச்சயதார்த்தம் போட்டோஸ் எல்லாம் இன்னும் வரல, ஆனா தனியா அவங்கள நான் போட்டோ பிடிச்சிருக்கேன் தெரியுமா? காமிங்க. இந்தா பாரு. ஐயோ, சூப்பரா இருக்காங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கண்ணா. அண்ணா, இவங்க உங்களுக்கு ஏத்த ஜோடினா, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. எனக்கு இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கண்ணா. நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? எப்படியும் இந்த வீட்டுக்கு வரதானே போறாங்க, நல்லா பாத்துக்க. சரி, அப்ப நான் உங்களை ரொம்ப கேட்டேன்னு சொல்வீங்களா? சொல்றது என்ன, உன் கூட போன்லயே பேச வைக்கிறேன். ஆனா இப்போ இல்ல, அப்புறமா. இந்த வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. இப்ப நம்ம எல்லாரும் வெளியே லஞ்ச் சாப்பிட போறோம். நிஜமாவா? நானுமா? பின்ன நீ இல்லாமலா? சரி, இப்பவே ரெடி ஆயிடுறேன். அண்ணா, வரப்போற எஜமானி அம்மா ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்களா? அவங்க அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருப்பாங்க, கண்டிப்பா இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா இருப்பாங்க. ஓ, அப்போ ஆக மொத்தத்துல அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றீங்க. ஆமா. சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அண்ணா, நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எத்தனை நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட போறோம். அண்ணா, நீ ரொம்ப பிஸி. சின்ன வயசுல இருந்தே உன் கூட சேர்ந்து வெளியே போக மாட்டோமான்னு நாங்க ஏங்கி இருக்கோம். எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணவே உனக்கு டைம் இருக்காது. இன்னைக்கு உன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு.
பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. ஏன்னா எப்படி ஜனவரி 1 வந்து நியூ இயராக இருக்குது, அன்றைக்கி பிறந்தவங்களாம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. எனக்கு தெரியுமா February 1 நாங்கள் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்தை அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்படின்னு